ஒரு அமைச்சர் ஒரு வருஷமா ஒரு அமைச்சரா இருந்தவர் ஒரு வருஷமா ஜெயிலில் இருக்கிறார். ஐயோ பாவம், ஐயோ பாவம். அவரு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. பல ஹாஸ்பிட்டல் நம்ம பொது மருத்துவமனைக்கு போறாங்க. செந்தில் பாலாஜி தான் சொல்றேன். அவர் ரொம்ப பாவம். இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும்? ஏற்கனவே இந்த மருத்துவமனைகளில் அனுமதிச்சு இவருக்கு உடல்நிலை சரியாகலைன்ட்டு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு டெல்லி கூட்டு போகணுமா வேணாமா? ஆனா டெல்லிக்கு தான் கூட்டு போக முடியல. குறைந்தது பக்கத்தில் இருக்கிற ஜிப்மர் பாண்டிச்சேரிக்காவது கூட்டு போகணுமா வேணாமா? டான்ஜெட்கோவுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு இந்தியாவில் வேற எந்த நிறுவனத்துக்கும் கிடையாது. ஆனால் அரசியல்வாதிகள் நான் கோடிட்டு காமிக்கிறேன். இங்க ஆண்ட ஆள்கின்றவர்களுடைய தவறான நிர்வாகத்தினால் அந்த நிறுவனம் நாசமா போச்சு. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது? நீங்க லாபத்தில் இயங்கணும்னு. லாபத்தில் எப்படி இயங்க முடியும்? நீங்க கட்டண உயர்வு மட்டும்தான் லாபத்தை உயர்த்துற வழியா? கிடையாது. ஊழலை குறைங்க. 100 ரூபாய் பொருளை 300 ரூபாய்க்கு வாங்காதீங்க. தமிழ்நாடுன்னு சொல்லியிருந்தா தமிழ்நாட்டில் வாக்கு வரலன்றதுனால தான் அப்படி சொன்னாங்களான்ற கேள்வி கேட்டிருப்பீங்க. அப்போ இது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியாவினுடைய நிதிநிலை அறிக்கை. இப்போ நாம திருக்குறள் சொன்னாங்க அப்படின்னா திருக்குறள் சொன்னா மட்டும் போதுமா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. இதை நான் தமிழன், அவர்கள் தெலுங்கு அப்படி பார்க்காமல் நம்மை போன்ற ஒரு பெரிய மாநிலம் ஆந்திரா, அங்கு தலைநகரமே இல்லை, தலையே இல்லைன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பரிதவித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனால இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அரசு ஒரு சரியான திட்டத்தை கொடுத்திருக்கிறது. அதனால ஆந்திராவுக்கு அதை கொடுத்தது சரிதான். பாரதியாருடைய பாட்டு தாங்க இது சொல்ல முடியும். தமிழும் தெலுங்கும் மலையாளமும் இது எல்லாமே ஒன்று தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஹுண்டாய் கார் விற்குது அப்படின்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவங்க கூட வாங்குறாங்க. ஆனால் அங்கே கார் ஃபேக்ட்ரி இல்லை. அங்கே டேக்ஸ் ரொம்ப அதிகம் காருக்கு. ஒரு கார் விற்றா 2.5 லட்சம் ரூபாய் டேக்ஸ் வருது. ஆனால் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வருகிற கோதுமைக்கு நம்ம வரி செலுத்துறதில்லை. ஏன்னா அது அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கேட்டீங்கல்ல 13,000 கோடி, ஏன் கேட்டீங்க? என்னென்ன துறை வாரியாக கேட்டீங்க? எழுதி கொடுங்க. முதல்ல அனௌன்ஸ் நீங்கள் இப்போ மீடியா முன்னாடி சொல்லுங்க. ஆனால் நான் 13,000 கோடி கேட்டேன், மத்திய அரசு கொடுக்கல. இந்த டயலாக் வசனம் வேணாம், கதை வசனம் எல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். தமிழ்நாடுன்னு சொல்லியிருந்தா தமிழ்நாட்டில் வாக்கு வரலன்றதுனால தான் அப்படி சொன்னாங்களான்ற கேள்வி கேட்டிருப்பீங்க. அப்போது இது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியாவினுடைய நிதிநிலை அறிக்கை. இப்போ நாம் திருக்குறள் சொன்னாங்க அப்படின்னா திருக்குறள் சொன்னால் மட்டும் போதுமா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போது எது சொன்னாலும் அதற்கு ஒரு கேள்வி என்பது சரியானதாக இருக்காது. திருக்குறள் உலகம் முழுக்க நிறைந்திருக்கிறது. அதனால் அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியும். இந்தியாவில் தலைநகரமே இல்லாத ஒரு மாநிலம் ஆந்திரா. அதாவது தலையே இல்லாமல் அந்த மக்கள் அங்கே இருக்கிறாங்க. ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா, தெலுங்கானாவையும் ஆந்திராவையும் பிரித்த விதம் அன்றைக்கு இருந்த மத்திய அரசு ஏனோ தானோ வென்று அதை பிரித்து அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டு போன அந்த நிலையில் அங்கு ஒரு தலைநகரத்தை கூட உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அது உண்மையிலேயே ஒரு துரதிருஷ்டவசமானது. இதை நான் தமிழன், அவர்கள் தெலுங்கு அப்படி பார்க்காமல் நம்மை போன்ற ஒரு பெரிய மாநிலம் ஆந்திரா, அங்கு தலைநகரமே இல்லை, தலையே இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பரிதவித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கடந்த 10 வருடங்களில் பல்வேறு காரணங்களால் அந்த அரசு ஒத்துழைக்காத காரணத்தினால மத்திய அரசு, அது மத்திய அரசினுடைய இந்தியாவில் ஒரு அங்கம், அந்த மாநிலத்திற்கு எதுவும் செய்ய முடியாமல் போனது. இது திட்டமிட்ட ரீதியில் அதை பிரித்திருந்தார்களே என்று சொன்னால், முறையாக செய்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. அதனால் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசு
ஒரு சரியான திட்டத்தை கொடுத்திருக்கிறது. அதனால் ஆந்திராவுக்கு அதை கொடுத்தது சரிதான். ஆனால் தமிழ்நாட்டிற்கு அப்படி ஒரு நிலை இல்லை. நாம் அதனால் மகிழ்ச்சி அடையணுமே தவிர ஆந்திராவுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு, தமிழ்நாட்டிற்கு என்ன வேண்டும் என்று. பாரதியாருடைய பாட்டு தாங்க இது சொல்ல முடியும். தமிழும் தெலுங்கும் மலையாளமும் இது எல்லாமே ஒன்று தான். இதெல்லாம் அரசியல் செய்வது என்பது தவறானதுன்னு நான் நினைக்கிறேன். வெள்ள பாதிப்பு அசாம், இமாச்சல பிரதேசம், சிக்கிம் போன்ற மாநிலங்கள்லாம் வெள்ள நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்பு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு அந்த வெள்ள தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட்ஸு, என்டிஆர்எஃப் ஃபண்ட்ஸு கொடுத்துருக்குறோம். மற்ற பாதிப்புகளை துறை ரீதியாக அரசு ஒதுக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதில் தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்குமான கடித போக்குவரத்து, என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது, அதை துறை ரீதியாக எவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன் அதை வெளியிட தயங்குகிறது தமிழக அரசு? இதுதான் நமக்கு. நாங்கள் 37,000 கோடி கேட்டோம், 40,000 கோடி கேட்டோம், அதெல்லாம் இல்லை. துறை ரீதியாக நீங்கள் என்ன கேட்டீங்க, என்னென்ன பாதிப்பு, என்ன அசஸ் பண்ணாங்க, அது என்ன கொடுத்துருக்குறோம், இதுதான் விஷயமே. அதனால் இதை அரசியலாக்குவதற்காகவே பேசுவது என்பது தவறானது. அங்கே இருக்கக்கூடிய பாதிப்பு என்ன, பீகாரில் எவ்வளவு கேட்டாங்க. பீகார் ஒரு மிக மோசமாக பின்னடைந்து போயிருக்கிற ஒரு மாநிலம். அப்போது மாநில உரிமைகள், நானும் ஒரு தமிழன் என்ற முறையில் எனக்கு அநீதி இழைக்கப்பட்டால் நான் கேட்பது நியாயம். ஆனால் அவர்களுக்கு கொடுத்து விட்டார்களே, எனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்பது சரியானதல்ல என்று நான் நினைக்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கொடுத்திருக்கிறாங்க, தொடர்ந்து சொல்லி தான் வருகிறோம். நல்லா புரிஞ்சுங்க. உற்பத்தி மாநிலம் அப்படின்னு சொன்னா என்ன, ஒரு உற்பத்தி மாநிலம்னா என்ன அப்படின்னு கேட்டால், எங்கெல்லாம் துறைமுகங்கள் இருக்கிறதோ அங்கே உற்பத்தி பெருகும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸி. நம்ம இந்தியாவில் மகாராஷ்டிரா, குஜராத்து, தமிழ்நாடு இந்த 3 தான் பெருசு. ஆந்திரா இருந்துச்சு, ஆனால் ஆந்திராவில் ஏன் இல்லை, ஒடிசாவில் ஏன் இல்லைன்னா அங்கு பேரிடர்கள் அடிக்கடி வருவதனால அந்த மாநிலங்கள் வளரவில்லை. அப்போது நம்ம வீட்டில் யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ ப்ரொப்போர்ஷனேட்டாக அவங்க தான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? எல்லாரும் ஒன்று தான், அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாரும் ஒன்று தான். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வேண்டாம் என்று சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஹுண்டாய் கார் விற்குது அப்படின்னு சொன்னால், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவங்க கூட வாங்குறாங்க. ஆனால் அங்கே கார் ஃபேக்ட்ரி இல்லை. அங்கே டேக்ஸ் ரொம்ப அதிகம் காருக்கு. ஒரு கார் விற்றா 2.5 லட்சம் ரூபாய் டேக்ஸ் வருது. ஆனால் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வருகிற கோதுமைக்கு நம்ம வரி செலுத்துறதில்லை. ஏன்னா அது அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி. இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு பேச வேண்டும். இங்கே நாங்கள் 1 ரூபாய் கொடுத்தா எங்களுக்கு 19 பைசா தான் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் சுத்த ஹம்பக்கு. இது தவறான ஒரு வாதம். இந்த வாதத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய ஊழல் பிரச்சனைகள், இங்கே இருக்கக்கூடிய லஞ்சம், இதையெல்லாம் மறைப்பதற்காக இங்கே மாநில உரிமைகள், மொழி ரீதியாக பேசுவது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். இன்னைக்கு ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சராக இருந்தவர் 1 வருஷமாக ஜெயிலில் இருக்கிறார். ஐயோ பாவம் அவர். திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. பல ஹாஸ்பிட்டல் நம்ம பொது மருத்துவமனைக்கு போகிறாங்க. செந்தில் பாலாஜி தான் சொல்கிறேன். பல மருத்துவமனைக்கு போகிறாங்க. முந்தா நாள் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டிருக்கிறாரு. தன்னை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும்னு ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாரு. அவர் ஆன்லைனில் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மறுநாள் இப்போ நேற்று அவர் வந்திருக்கணும். எதுக்கு? சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க செஷன்ஸ் கோர்ட்டில். ஆனால் அவருக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வந்துருச்சு. ஒரு அமைச்சராக இருந்தவருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நெஞ்சு வலி திருப்பி அதே மருத்துவமனைக்கு. நான் என்ன சொல்கிறேன், அவர் ரொம்ப பாவம். இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கணும்? ஏற்கனவே இந்த மருத்துவமனைகளில் அனுமதித்து இவருக்கு உடல்நிலை சரியாகலைன்ட்டு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு டெல்லி கூட்டு போகணுமா வேணாமா? டெல்லிக்கு தான் கூட்டு போக முடியல. குறைந்தது
பக்கத்தில் இருக்கிற ஜிப்மர் பாண்டிச்சேரிக்காவது கூட்டு போகணுமா வேணாமா? இதை ஏன் நான் இன்னைக்கு முதலமைச்சருக்கு கோரிக்கையை கொடுத்துருக்குறேன். அவர் ரொம்ப பாவம் செந்தில் பாலாஜி அவர்கள் அடிக்கடி உடல்நிலை சரியா இல்லாத போயிடுது. அதனால அவரை எய்ம்ஸ்லயோ இல்லைன்னா இதுல ஜிப்மர்லயோ அவரை காமிக்கணும். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு நாம தொடர்ந்து தமிழ்நாட்டில் நீட்டு தேர்வு எவ்வளவு பேசுனாங்க, நீதிமன்றத்துக்கு விட்டோம். நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை செய்யறோம்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து நீட்டை தவிர வேற எதை பத்தியும் நாங்க பேச மாட்டோம். ஆம்ஸ்ட்ராங் கொலையை பத்தி பேச மாட்டோம். இங்க நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடை பத்தி பேச மாட்டோம்னா என்ன மாதிரியான ஒரு இதுல இருக்கிறோம்? இன்னைக்கு இது ஒரு உள்ளடக்கிய வளர்ச்சி. இப்ப நீங்க கேட்டீங்க, ஏன் நீங்க இந்த நிதி நான் சொல்றேன் உங்களுக்கு முத்ரா லோன் எடுத்து பாருங்க. நான் சொல்லல, தமிழ்நாடு அரசு சொல்லுது. இந்தியாவிலே நாங்கள் தான் முதல் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். நான் சொல்லல, தமிழ்நாடு அரசு சொல்லுது. கடந்த 5 வருடங்களாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்ன்றது கிராமப்புற மக்களுக்கு, வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலைவாய்ப்பு. ஆனால் இந்தியாவிலேயே 96% நகர்ப்புறமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தான் அதிக அளவு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பயனாளிகள் இருக்கிறார்கள். உண்டா இல்லையா? விவசாயம் நான் முடிச்சேன். விவசாயிகளுடைய கௌரவ நிதி, விவசாயிகள் குறைஞ்சு போட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க? விவசாயிகள் ஏன் குறைஞ்சாங்க? மத்திய அரசு குறைச்சா? இல்ல, அந்த பட்டியலில் வர்றது பூரா மாநில அரசு கொடுக்கறது தான். அங்க ஏன் குறைஞ்சாங்கன்னா அத்தனையும் இங்க போலி. மத்திய அரசினுடைய நிதியில மாநில அரசு ஊழல் செய்யுது. அதுதான் சிஏஜி அறிக்கையில் இருக்குது. அதை தான் 7.5 லட்சம் கோடி அப்படின்னு பேசினாரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த சிஏஜி அறிக்கையை படிச்சீங்கன்னா முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய அனைவருக்கும் வீடு திட்டம், அனைவருக்கும் கழிப்பறை திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அனைவருக்கும் காப்பீடு திட்டம், இது எல்லாத்திலையும் அதை செயல்படுத்தக்கூடிய மாநில அரசுகள் செய்திருக்கக்கூடிய இறந்து போனவர்களுக்கு காப்பீடு கூட மாநில அரசு தான் பொறுப்பு இருக்குது. அப்போ எங்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் தமிழக அரசியல்வாதிகள் அவர்களுக்கு சொல்கிறேன், மத்திய அரசு அளிக்கக்கூடிய எந்த திட்டங்களாக இருந்தாலும் அதை முன்னே செயல்படுத்துகிற ஒரு மாநிலமாக தமிழக மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதிலே ஊழல் செய்வது அரசியல்வாதிகள். தொடர்ந்து அஸ்ஸாம் அதே போல பீகார்ல வெள்ள தடுப்புக்கு பட்ஜெட் ஒதுக்கி, தமிழ்நாட்டில் வெள்ளம் வரலையா? ஏன் ஒதுக்க மாட்டேன்? நான் உங்களுக்கு அதுதான் பதில் சொன்னேன். அவர் கேட்டது சொன்னேன். வெள்ள நிவாரணம் அப்படின்றதுக்கு, அதாவது பேரிடர் நிவாரணம் அல்லது டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், எஸ்டிஆர்எஃப், என்டிஆர்எஃப், இது ரெண்டுமே அதிகமாக தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது. அதை கொடுத்துருக்குறாங்க. அதே போல நான் தான் சொல்றேனே, இல்லைங்க, 39,000 கோடி கூட கேட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எந்தெந்த துறைகளில் என்ன கேட்குறீங்க? இப்போ உதாரணத்துக்கு பயிர் நாசமாயிருச்சுன்னு வச்சுங்களேன், அப்போது அது காப்பீடுலேருந்து போயிடும். அது ஏன் சொல்லலை நீங்கள்? அதே மாதிரி மின் கம்பங்கள் உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் மின்துறையிலிருந்து பவர் மினிஸ்ட்ரிக்கு போகும். இது நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நம்ம அது சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நாங்கள் கேட்டோம். மத்திய அரசு பட்ஜெட்ல இருந்தாங்க நிதி கொடுக்கும். பணம் இல்லாத பட்ஜெட்ல இருந்து எப்படி நிதி கொடுப்பாங்க? அப்போ விவசாயத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை எல்லாத்துக்கும் இருக்கும். அப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 200 கிலோமீட்டர் ரோடு நாசமாயிருச்சு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த பட்ஜெட்ல அந்த 200 கிலோமீட்டருக்கு உண்டான ரோட்டுக்கு நிதி ஒதுக்குவாங்க. இதுதான் ஒரு மத்திய அரசாங்கம் செய்யும். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கேட்டீங்கல்ல 13,000 கோடி, ஏன் கேட்டீங்க? என்னென்ன துறை வாரியாக கேட்டீங்க? எழுதி கொடுங்க. முதல்ல அனௌன்ஸ், நீங்கள் இப்போ மீடியா முன்னாடி சொல்லுங்க.
ஆனால் நான் 13,000 கோடி கேட்டேன், மத்திய அரசு கொடுக்கல. இந்த டயலாக் வசனம் வேணாம், கதை வசனம் எல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். நீங்கள் லிஸ்ட்டு கொடுங்க, பட்டியல் கொடுங்க, இது மாதிரி செஞ்சோம் கொடுங்க, நான் ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். என்ன ப்ரூவ் பண்ணுறேன்னா, என்னென்ன துறையிலேருந்து எவ்வளோ பணம் கொடுத்துருக்குறோம், நீங்கள் கேட்டது நியாயமா இல்லையா, 1000 மின்கம்பங்கள் உடஞ்சி போச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டானதை சொல்கிறோம். இன்னைக்கு மின்துறையில் டான்ஜெட்கோ நிறுவனம், அதுதான் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் இல்லையா, 55,000 கோடிக்கும் மேலே மத்திய அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறுவனம் தான் பல திட்டங்கள் மூலமாக கடன் கொடுத்திருக்கிறது. இல்லைன்னு மறுக்க முடியுமா? இப்போ நான் ஒரு மத்திய பொதுத்துறை நிறுவனத்தினுடைய இயக்குனர். நான் சார்ந்த இருக்கிற நிறுவனத்தின் மூலமாக 55,000 கோடி கடன் கொடுத்துருக்கோம். போதுமா? டான்ஜெட்கோ தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே மிக சிறந்த நிறுவனம். டான்ஜெட்கோவுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு இந்தியாவில் வேறு எந்த நிறுவனத்துக்கும் கிடையாது. ஆனால் அரசியல்வாதிகள் நான் கோடிட்டு காமிக்கிறேன், இங்க ஆண்ட ஆள்கின்றவர்களுடைய தவறான நிர்வாகத்தினால் அந்த நிறுவனம் நாசமா போச்சு. அதனால தான் சொல்றோம், நீங்க இலவசம் கொடுக்குறீங்களா, நீங்க கொடுங்க, டான்ஜெட்கோ நிறுவனத்தை கொடுக்காதீங்க. இப்போ ஏன் இதை சொல்றேன்னா, தமிழக முதலமைச்சர் சொல்றாரு, அல்லது தமிழக அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசாங்கம் நிர்பந்தம் செய்ததனால்தான் நாங்கள் மின் கட்டணத்தை ஏற்றினோம் அப்படின்னு சொல்றாங்க. தவறான செய்தி. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுச்சு? ஐயா நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுச்சு. யார? டான்ஜெட்கோவை. நீங்க நல்லா இருக்கணுங்க, உங்க நிறுவனம் நல்லா இருக்கணும், லாபமா இயங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. நியாயமான விஷயமா இல்லையா? நியாயம் தானே சொல்றது. ஆனா டான்ஜெட்கோனுடைய நஷ்டத்தை அரசாங்கம் ஏத்துக்கணும். நீங்க ஏத்துக்கலன்னு சொன்னா மத்திய அரசு பொறுப்பாகாது. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது? நீங்க லாபத்தில் இயங்கணும்னு. லாபத்தில் எப்படி இயங்க முடியும்? நீங்க கட்டண உயர்வு மட்டும்தான் லாபத்தை உயர்த்துற வழியா? கிடையாது. ஊழலை குறைங்க. 100 ரூபாய் பொருளை 300 ரூபாய்க்கு வாங்காதீங்க. நீங்க 100 ரூபாய் பொருளை 300 ரூபாய்க்கு வாங்கினா நஷ்டமாக தான் செய்யும். அதைத்தான் சொல்கிறோம். இல்லைன்னு இங்க இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் நீங்க யாராவது சொல்லுங்க, சார் சத்தியமா சொல்றேன் ஊழலே இல்லை தமிழ்நாட்டில், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நான் சொல்றேன், சேமிப்பு தான் மிக முக்கியம், அதுதான் வருமானம். அதனால இந்த தமிழ்நாட்டு என்ன செஞ்சீங்க இதை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில் முழுக்க இந்தியா சார்ந்த அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானது. இதில் நான் மீண்டும் சொல்கிறேன், தொழில் முன்னேற்றம், பொருளாதாரம் அப்படின்னு சொன்னால் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸில் உற்பத்தி மாநிலங்களில் 3 அல்லது 4 மாநிலங்களில் மிக முக்கியமானது தமிழ்நாடு. இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய பயன் தமிழ்நாட்டிற்கு அதிகமாக வரும். மத்திய நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் அனைவருமே எதிர்பார்த்தது போல இது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக, கட்டமைப்புகளை பெருக்குவதற்காக, மக்களை மையமாக கொண்டு மக்களுடைய நலன் காப்பதற்கான ஒரு அற்புதமான நிதிநிலை அறிக்கையை இன்று நம்முடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அளித்திருக்கிறார். இந்த நிதிநிலை அறிக்கையானது மிக முக்கியமாக மகளிர் மேம்பாடு, இளைஞர்களுடைய நலன், அதே போல ஏழைகள், வறுமையிலே இருக்கக்கூடிய மக்களுடைய நலன் காப்பதற்காக, குறிப்பாக விவசாயிகளுடைய நலன் என்று பல்வேறு துறைகளில் பல்வேறு மக்களை உள்ளடக்கி அவர்களுடைய வளர்ச்சிக்காக இந்த நிதிநிலை அறிக்கையானது இந்த ஒரு வருடம் 2024-25 நிதியாண்டில் எப்படி இந்தியா தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து மிக சிறப்பான வகையில் எப்படி 10 வருடங்கள் கட்டமைப்புகளை பெருக்கி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை உலகமே வியந்து பார்க்கும் வண்ணம் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர் அவர்கள் செய்திருக்கிறாரோ, அதே அந்த எங்கு
நாம் 10 வருடங்களை முடித்து 11வது வருடமாக இதை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இடைக்கால நிதிநிலை அறிக்கையும் நம்முடைய அரசாங்கம், அதாவது கடந்த அரசாங்கத்தில் இதே பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம், நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறினார்கள் இடைக்கால நிதிநிலை அறிக்கை. அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இந்த நிதிநிலை அறிக்கையானது அமைந்திருக்கிறது. இதில் மகளிர் மேம்பாட்டுக்காக பல்வேறு விஷயங்களை, பல்வேறு திட்டங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மகளிர் நல திட்டங்கள், அவர்களுக்கான நலத்திட்டங்கள், அவர்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு இவற்றை உருவாக்குவதற்காக செய்திருக்கிறோம். அதே மாதிரி விவசாயிகள், எப்படி திரு அப்துல் கலாம் அவர்கள் புறா என்று சொல்லப்படுகிற ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ், அதாவது கிராமப்புறங்களிலே நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய வசதிகளை அளிக்க வேண்டும் என்பது அவருடைய கனவாக இருந்தது. அந்த திட்டத்தின் அடிப்படையிலும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஜனசங்கத்தினுடைய நிறுவனம் இருந்த பொழுது அதற்கு மிக முக்கிய தூணாக இருந்தவரும் எங்களுடைய தலைவருமான, கொள்கை அடிப்படையில் நாங்கள் குருவாக போற்று மதிக்கிற தீன்தயாள் உபாத்யாயா அவர்களுடைய கடையணியும் கடைத்தேற்றும் என்கின்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த நிதிநிலை அறிக்கையானது மிக சிறப்பான வகையிலே எல்லோரும் சமம் என்கின்ற அடிப்படையில், எந்த ஒரு மனிதனும் இந்தியாவில் வாழக்கூடிய அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற அடிப்படையில் இந்த நிதிநிலை அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக பாதுகாப்பு, ஊரக வளர்ச்சியில் மிக முக்கியமான மைல்கல்லை நாம் எட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இதில் விவசாயம் இன்று பருவநிலை மாற்றத்தின் காரணமாக பல்வேறு பின்னடைவுகளை உலகம் முழுவதும் விவசாயத்துறை சந்தித்து கொண்டிருந்தாலும் கூட, நாம் விவசாயத்துறையில் கூட பல்வேறு தொழில்நுட்பங்களை புகுத்தி அதில் சில சீர்திருத்தங்களை செய்து மிக சிறந்த ஒரு விவசாய அபிவிருத்தியை, முன்னேற்றத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான நிதிநிலை அறிக்கை இது. இதில் கிராமப்புறங்களில் இதுநாள் வரையில் கல்வியில் மிக அதிகமாக கவனம் செலுத்தி கொண்டிருந்த நாம் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய கிராமப்புறங்களை, அங்கு வசதிகளை உருவாக்கி தொழில் முன்னேற்றத்தை, விவசாய முன்னேற்றத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்கிற மிக முக்கியமான பணியில் நாம் அங்கே சென்றிருக்கிறோம். அதே போல் நகர்ப்புற வளர்ச்சியில் மிக முக்கியமான பல்வேறு விஷயங்களை, அதற்கான நிதியை ஒதுக்கி நாம் செய்திருக்கிறோம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் ஊரக வளர்ச்சியில் பார்த்தோம்னா இது ஒரு மிகப்பெரிய பங்காற்றி கொண்டிருக்கிறது. அதிலும் கடந்த முறையை விட இந்த முறை அதிகமான நிதியை நாம் ஒதுக்கி இருக்கிறோம். அதனால் மக்களுக்கு விவசாயம், வேலைவாய்ப்பை பொறுத்த வரையில் நாம் திறன் பயிற்சி அதிக அளவில் நாடு முழுக்க கொடுக்க முனைந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் 30 லட்சம் 40 லட்சம் பேருக்கு நாம் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை கொடுப்போருக்கு சலுகைகள், அந்த வேலைவாய்ப்பை பெறுவோருக்கு 5000 ரூபாய் ஸ்டைபண்ட் போன்ற பல்வேறு விஷயங்களை இளைஞர்களுடைய நலன் கருதி நாம் உருவாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி தொழிற்சாலைகளில் தங்குவதற்கான, அவங்களுக்கு ஏன்னா ஒரு நிரந்தர இடம் இல்லை என்கிற காரணத்தினால அதையும் அரசாங்கமே செய்து கொடுக்கும் என்று மிக தெளிவாக நாம் சொல்லியிருக்கிறோம். கட்டமைப்புகளை, மிக முக்கியமான விஷயமே கட்டமைப்பு தான். 11.11 லட்சம் கோடி ரூபாய் இந்த ஆண்டு நாம் கட்டமைப்புகளுக்காக ஒதுக்கி இருக்கிறோம். இந்த கட்டமைப்பு என்பது பல்வேறு விஷயங்கள், சாலை வசதிகள், அதே மாதிரி மின்சாரம், பவர் செக்டாரில் நாம் ஒரு தன்னிறைவை மட்டுமல்ல, அதை விட அதிகமாக நாம் இன்னைக்கு பல நாடுகளுக்கு நாம் மின்சாரத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. 2014 இந்த 10 வருடங்கள் ஒரு மின் தடை இல்லாத இந்தியாவை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது நாம் எல்லோருக்குமே தெரியும். அதில் இப்போ குறிப்பாக இந்த ஒரு புதுப்பிக்கத்தக்க மின்சாரம், அதே மாதிரி சூரிய ஒளி மின்சாரம்,
அதே மாதிரி நீர் வழியான மின்சாரம், காற்றாலை உற்பத்தி என்று பல்வேறு இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இதற்கான பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு நிறைய நிதியை நாம் ஒதுக்கி இருக்கிறோம். தனியாருடைய பங்களிப்பும் அதிகமாக இருக்கிறது. அவர்களுக்கான கடன் வசதிகளை நாம் செய்து கொடுக்கிறோம். அதனால் வேலை வாய்ப்புகள் பெருகி இருக்கின்றன. அதே மாதிரி இப்போது நாம் 3 கோடி பேருக்கு ஊரக பகுதியில், அதாவது கிராம பகுதிகளில் இந்த இலவச வீடுகள், அதாவது அனைவருக்கும் வீடு திட்டத்தில் மானியத்தில் நாம் வந்து பெண்களுடைய பெயரில் நாம் வீடுகள் ஒதுக்குவதற்கான இது விஷயங்களை ஒதுக்கி இருக்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நாம் இதில் சொல்ல முடியும். இதில் மிக முக்கியமானது உள்கட்டமைப்பு தான். இந்த உள்கட்டமைப்பு நாம் தொடர்ந்து சொன்னது போல இந்தியாவிலேயே தயாரிப்போம் என்கிற அந்த அடிப்படையில் இன்றைக்கு பாதுகாப்பு துறையாகட்டும் அல்லது எந்த துறையானாலும் தொழிற்சாலைகள் இங்கே பெருகி வருகின்றன. அதனால் என்ன செய்கிறோம்னு சொன்னால் திறன் அடிப்படையில் தொழில் பயிற்சி அதிகமாக கொடுக்கப்படுகிறது. ஐடிஐ பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான ஐடிஐக்களை நம்ம மேம்படுத்தி அதன் மூலம் இங்கு உற்பத்தி செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்களை செய்கிறோம். இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக நாம் மிக சிறந்த வகையில் இந்த நிதிநிலை அறிக்கையானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு துறைக்கு 4,54,773 கோடியை ஒதுக்கி இருக்கிறோம். இது நம்முடைய ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையிலிருந்து சற்றே குறைவாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது இடைக்கால நிதிநிலை அறிக்கையை விட நாம் இப்போது குறைவாக இதில் வந்து ஒதுக்கி இருக்கிறோம். பாதுகாப்புத்துறை எப்பொழுதுமே அதை சொல்லுவாங்க, பாதுகாப்புத்துறையை ஏன் அதிகரித்து கொண்டே இருக்கிறீர்கள்னு. இப்போ குறைத்திருக்கிறோம். அதே மாதிரி ஊரக வளர்ச்சிக்கு 2,65,808 கோடி ரூபாய் நாம் வந்து ஒதுக்கி இருக்கிறோம். அதே மாதிரி வேளாண் துறைக்கான செலவினங்களாக, அதாவது ஒதுக்கீடாக 1,51,851 கோடி, உள்துறைக்கு 1,50,000 கோடி, கல்வித்துறைக்கு 1,25,000 கோடி, தொழில்நுட்பத்துறைக்கு தகவல் தொடர்பு துறைக்கு 1,16,000 கோடி. இதில் குறிப்பாக ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா 89,000, சுகாதாரத்துறையில் 89,287 கோடி. இதில் இந்த துறையில் ஒரு சில முக்கிய அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. நம்முடைய அந்த காப்பீடு என்பது தொடர்கிறது. ஆனால் குறிப்பாக கேன்சர், அதாவது புற்றுநோய்க்கான பல்வேறு மருந்துகளுக்கான அந்த வரி நீக்கப்பட்டிருக்கிறது அல்லது குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இன்றைக்கி புற்றுநோய் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இதை வந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அது இருக்கும் என்று தான் நாம் கருதுகிறோம். அந்த அளவிற்கு இன்றைக்கி சுகாதாரத்துறையில் நாம் வந்து பல்வேறு மருத்துவமனைகள் உட்பட பல்வேறு விஷயங்களை நாம் செஞ்சுருக்கிறோம். எனர்ஜியில் வந்து 68,769 கோடி. அதே மாதிரி சமூக நீதி அந்த செயல்பாட்டிற்கு 56,501 கோடி என்று நாம் அதிக அளவு செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்முடைய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பட்ஜெட்டட் எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா 86,000 கோடி. சென்ற வருடம் அதிகமாக நாம் செலவு செய்திருந்தாலும் கூட சென்ற வருடம் திட்டம் போட்டது 60,000 கோடி. இந்த வருட திட்ட மதிப்பீடு என்பது 86,000 கோடி. அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம், அதாவது ஆராய்ச்சிக்காக என்று நாம் சென்ற வருடம் 840 கோடியாக இருந்தது, இப்பொழுது 1,200 கோடியாக உயர்ந்திருக்கிறது. பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் நம்ம பார்த்தோம்னா, அதாவது மருத்துவ மேம்பாட்டில் பார்த்தோம் என்றால் 2,143 கோடி நம்ம வந்து இந்த முறை திட்டமிட்டிருக்கிறோம். அதில் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அணு உலையில் நமக்கு வந்து மின்சாரம் என்பது இன்றியமையாததாக இருக்கிறது. அதனால் அணு உலையில் அந்த திட்டங்களுக்காக 2,228 கோடி இன்றைக்கி செஞ்சுருக்கிறோம். அதே போல் தொழில்துறையில் மிக முக்கியமானது இந்த குறைக்கடத்தி என்று சொல்லப்படுகிற செமிகண்டக்டர். இது இன்னைக்கு வந்து செமிகண்டக்டர்ஸ் இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் எந்த பொருளுமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. நாம் பல்வேறு திட்டங்களை பல்வேறு சலுகைகளை நாம் அறிவித்தோம் கடந்த வருடம். இந்த வருடம் மிக மிக ஆக்கப்பூர்வமாக இன்னைக்கு ஒரு செமிகண்டக்டர் அந்த குறைக்கடத்தி என்கிற அந்த தொழிலில் இன்னைக்கு சீனா உட்பட பல்வேறு நாடுகளை
நாம் பின்னுக்கு தள்ள வேண்டும், நாம் முதல் இடத்துல வர வேண்டும், இந்தியா ஒரு மிக சிறந்த நிலையை இந்த துறையில் எட்ட வேண்டும் என்பதற்காக 3000 அப்படியே 2 மடங்கு 6903 கோடி அந்த குறிப்பிட்ட செமிகண்டக்டர்னுடைய அந்த துறைக்காக நாம் ஒதுக்குகிறோம். சோலார் பவர் கிரிட் இதில் 1 கோடி பேர் இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க, 1 கோடி பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். வீட்டிலேயே சூரிய ஒளி திட்டம், இதில் 300 யூனிட் இன்னைக்கு பார்க்குறோம். தமிழ்நாட்டில் திடீர்னு மின்கட்டண உயர்வு, ஆனால் மத்திய அரசாங்கம் 300 யூனிட் இலவசம் அப்படிங்கிற திட்டம் இன்னைக்கு இதை தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்த வேண்டும். இதற்காக 10,000 கோடி ரூபாய் இந்த ஆண்டு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கேஸில் 180 கோடி கடந்த வருடம், இப்பொழுது 1500 கோடி. அதே மாதிரி நம்ம தொழில்துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 லட்சம் ரூபாய் இருந்த நம்முடைய இந்த முத்ரா திட்டமானது 10 லட்சம் ரூபாயிலிருந்து இன்னைக்கு 20 லட்சம் ரூபாய் வரையெல்லாம் கொடுக்க முடியும். கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் நாம் எக்ஸ்டெண்ட் செஞ்சுருக்கிறோம், அதை நீட்டித்திருக்கிறோம். இன்னைக்கு பிணை இல்லாமல் நாம் கொடுக்க முடியும். அதே மாதிரி இபிஎஃப்ல புதிதாக சேர்பவர்களுக்கு நாம் 5000 ரூபாய் 3 தவணையில் நாம் அரசாங்கம் கொடுக்குது. ஒரு மாதத்தினுடைய அந்த சம்பளத்தை நாம் கொடுக்குறோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து சேரும்போது குறிப்பாக இங்கே கவர்ச்சிகரமான அறிவிப்பு, இது இலவசம் அது இலவசம் என்று இல்லாமல் இந்த நாட்டு கட்டமைப்பை நாம் பெருக்குவதன் மூலமாக முதலீடுகள் நம்மை நோக்கி வரும். அந்த முதலீடுகளை கொண்டு நாம் தொழில் முன்னேற்றத்தை அதிகரிப்போம். தொழில் முன்னேற்றத்தை அதிகரிக்கிற காரணத்தினால வேலை வாய்ப்புகளை பெருக்குவோம். வேலை வாய்ப்புகளை பெருக்குவதன் மூலமாக தனிமனித வருவாயை அதிகரிப்போம். பொருளாதார ரீதியாக தனி மனிதர்கள் உட்பட இந்தியா மிக சிறந்து விளங்கும் என்கிற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த நிதிநிலை அறிக்கையானது மிக சிறப்பாக இந்த ஆண்டு நம்முடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக நாம் பார்க்க வேண்டிய விஷயமே இந்த தொழில் முன்னேற்றத்திற்கான கிராமப்புறங்களில் நாம் கவனம் செலுத்தி இருக்கிறோம். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான தொழிற்பேட்டைகளை பல நகரங்களில் கிராமங்களில் பல மாநிலங்களில் உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்காக இருக்கிறது. இதற்கான நிதி ஒதுக்கீடு எல்லா மாநிலங்களிலும் குறிப்பாக தமிழகம் இதை எப்படி பயன்படுத்த போகிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலம், தமிழ்நாட்டில் தொழில் உற்பத்தி மாநிலம். அதனால் இந்த முழுக்க இந்த நிதிநிலை அறிக்கையானது தொழில் முன்னேற்றத்தை குறித்து தொழில் முன்னேற்றத்தை நோக்கி இருக்கிற காரணத்தினால இதில் இருக்கக்கூடிய பல்வேறு சலுகைகளை பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு அரசியல் பார்க்காமல் அரசியல் கலக்காமல் எப்படி பயன்படுத்த போகிறது என்பதுதான் மிக முக்கியம். இப்போ உதாரணத்திற்கு இப்போ செமிகண்டக்டரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு பெரிய சலுகையை மத்திய அரசாங்கம் கொடுக்கும் பொழுது தமிழக அரசு செமிகண்டக்டர் ஆலைகளை செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வர முயற்சிக்கக்கூடிய நிறுவனங்களை வரவேற்று அவர்களுக்கு உறுதியான முறையில் அவர்களுக்கு எளிதாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான வாய்ப்பை உருவாக்க வேண்டும். ஆனால் அதை விடுத்து ஓசூரில் எப்படி வரவிருந்த டாடா செமிகண்டக்டர் ஆலையை வேறு மாநிலத்துக்கு திருப்பி விட்டார்களோ அது போன்று இல்லாமல் தொழில் முன்னேற்றம் வந்தால் வேலை வாய்ப்பு பெருகும், வேலை வாய்ப்பு பெருகினால் தமிழகம் முன்னேறும் என்பதை கருத்திலே கொண்டு செயல்பட வேண்டும். இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு நிறைய பேர் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது இந்தியாவிற்கான பட்ஜெட்டு அப்படின்றத நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நிதிநிலை ஒதுக்கீட்டிலிருந்து குறைந்தது ஒவ்வொரு துறையிலிருந்தும் குறைந்தது 10 விழுக்காடு சாதாரணமாக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் உட்பட இது தமிழகத்தை தான் சென்றுதான் சேருகிறது. அது எல்பிஜி சிலிண்டருடைய மானியமாகட்டும் அல்லது நான் சொன்னது போன்ற தொழில்துறையில் முத்ரா லோன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 10 விழுக்காட்டிற்கும் அதிகமாக இருக்கிறது. நியூக்ளியர் பவர்லேயும் தமிழ்நாடு இருக்கிறது.
ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் தமிழ்நாடு முயற்சி எடுத்து செய்ய வேண்டும். அதே மாதிரி சோலாரில் ரொம்ப பெருமையாக தமிழ்நாட்டில் சொன்னாங்க, தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்குது, இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தது தான் கொடுத்துருக்குறாங்கன்னு. 10,000 கோடியில் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மக்களுக்கு எவ்வளவு இதை டான்ஜெட்கோ நிறுவனம் மூலமாக செய்கிற தமிழக அரசு எப்படி செய்ய போகிறது என்பதை பார்க்க வேண்டும். இதற்கான நோடல் ஏஜென்சி கூட மத்திய பொதுத்துறை நிறுவனம் தான். அப்போது இது தமிழகத்தை பொறுத்தவரையில் இப்போது இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி அது எந்த துறையாக இருந்தாலும், அது விவசாயமாகட்டும், எங்கள் விவசாயம் கூட எங்கள் விவசாயத்துக்காக பல்வேறு சலுகைகளும் பல்வேறு திட்டங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் எப்படி தமிழக அரசு முன்னெடுத்து செல்ல போகிறது என்பதை பொறுத்து தான் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு அப்படின்ற கேள்வி வரும். வரக்கூடிய காலங்களில் நாம் தொடர்ந்து சந்திக்கும் பொழுது தமிழ்நாடு இந்த நிதிநிலை அறிக்கையை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் சொல்ல முடியும். குறிப்பாக இன்னைக்கு இந்த பட்ஜெட் பற்றி சொல்லணும்னு சொன்னால், இதில் விவசாய உற்பத்தி திறன் மற்றும் மீள்தன்மை, வேலை வாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சி, அதே மாதிரி மனிதவள மேம்பாடு, அதோடு கூடிய சமூக நீதி, உற்பத்தி துறை மற்றும் சேவை துறை, நகர்ப்புற வளர்ச்சி, ஆற்றல், அதாவது நம்முடைய பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு, R&D, இதையெல்லாம் சேர்ந்து அடுத்த தலைமுறைக்கு நாம் எப்படி இந்த நம்முடைய நிதிநிலை அறிக்கையை பயன்படுத்தி நம்முடைய இந்தியாவை நாம் கட்டமைக்க போகிறோம் என்பது குறித்தான பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு MSMEயில் இப்பொழுது இந்த நிதிநிலை அறிக்கையில் கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், MSME குறித்த பல்வேறு சலுகைகள், கடன் திட்டங்கள், இவை எல்லாமே தமிழ்நாட்டிற்கு மிக அதிக அளவில் பயன்படும். 5 ஆண்டுகளில் 20 லட்சம் இளைஞர்களை திறன் பயிற்சியில் நாம் ஈடுபடுத்த போகிறோம்னு சொன்னால் தமிழ்நாடு மிக சிறந்த ஒரு இடத்தை இதில் பெறும். அதனால் இங்கே வேலை வாய்ப்பு, கல்வி, மகளிர் நலன், விவசாயம், இதையொட்டித்தான் இந்த நிதிநிலை அறிக்கையானது சிறப்பாக நாம் செய்திருக்கிறோம். இதனால் இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு எதிர்க்கட்சிகள் என்ன சொல்வார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையானது கவர்ச்சிக்காக கிடையாது. A government has got no business to do business. ஒரு அரசாங்கம் வியாபாரம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. பொதுத்துறை நிறுவனங்களின் மூலமாக கூட மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். அந்த அளவில் கடந்த 10 வருடங்களில் பல பொதுத்துறை நிறுவனங்கள் மிக சிறந்த அளவில் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக தங்களை சிறப்பாக செலுத்தி வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இது எல்லாமே ஒரு சிறந்த நிர்வாகம் இருந்த காரணத்தினால்தான் வந்திருக்கிறது. இது தமிழ்நாட்டிற்கு இந்த நிதிநிலை அறிக்கையானது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது தமிழக அரசினுடைய பொறுப்பு. ஆனால் வழக்கம் போல அரசியல் செய்யாமல் இவர்கள் இதை உறுதியாக நேர்மையாக இந்த நிதிநிலை அறிக்கையினை மனதார ஏற்றுக்கொண்டு இதில் மலிவான அரசியல் செய்யாமல் இருப்பது நலம் என்று நினைக்கிறேன்.